திருதராஷ்டிரனுக்கு ஏன் கண் குருடானது? ஏன் அவனுக்கு 100 குழந்தைகள்? அடியேன் சமீபத்தில் படித்த ஒரு நிகழ்வு தங்களுக்காக, கேட்டு மகிழுங்கள். குருசேத்திர போர் முடிந்து தர்மருக்கு முடிசூட்டு விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது திருதராஷ்டிரன் கிருஷ்ணரிடம், கிருஷ்ணா, நான் குருடனாய் இருந்த போதிலும் விதுரர் சொல் கேட்டு தர்ம நியாயங்களுடன் ஆட்சி செய்தேன். அப்படி இருக்க ஒருவர் கூட மீதி இல்லாமல் எனது 100 மைந்தர்களும் இறந்ததற்கு காரணம் என்ன என்றார். அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல், உனக்கு நான் ஒரு கதை கூறுகிறேன், அதன் பின் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ அதற்கு பதில் சொன்னால் நான் உனக்கு பதில் தருகிறேன் என்றார் கிருஷ்ணர். கதையை கூறினார். நீதி தவறாது ஆட்சி செய்த ஒரு அரசனிடம் மிகவும் வறியவன் ஒருவன் சமையற்காரனாக சேர்ந்தான். மிகச் சுவையாக சமைப்பது, அரசரை பிரத்யேகமாக கவனிப்பது என அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளினால் வெகு சீக்கிரமே தலைமை சமையல் கலைஞனாக உயர்த்தப்பட்டான். அரசருக்கு வித்தியாசமான சுவையை அறிமுகப்படுத்தி பரிசு பெறும் நோக்கில் அவனுக்கு விபரீதமான யோசனை தோன்றியது. அதன்படி அரண்மனை குளத்தில் இருந்த அன்னத்தின் குஞ்சு ஒன்றினை பிடித்து ரகசியமாக சமைத்து அரசருக்கு பரிமாறினான். தான் சாப்பிடுவது இன்னதென்று தெரியாமல் அப்பதார்த்தத்தின் சுவையில் மயங்கிய மன்னர் அதை மிகவும் விரும்பி சாப்பிட்டதோடு அடிக்கடி அதை சமைக்கவும் கட்டளையிட்டு சமையல்காரனுக்கு பெரும் பரிசும் அளித்தார். திருதராஷ்டிரா, இப்போது சொல், அரசன், சமையல் கலைஞன் இருவரில் அதிகம் தவறிழைத்தவர் யார் என்று பகவான் கேட்டார். வசிஷ்டரின் சமையற்காரன் தான் அறியாமலே புலால் கலந்த உணவை அவருக்கு வைத்து விட்டார். ஆயினும் வசிஷ்டர் அதை கண்டுபிடித்து அவனுக்கு சாபமிட்டார். அந்த விவேகமும் எச்சரிக்கையும் இந்த அரசனிடம் இல்லையே. சமையற்காரன் பணம் பரிசுகளுக்காக ஆசைப்பட்டிருப்பான். அதனால் அவன் செய்த தவறு சிறியது. ஆனால் பல நாட்கள் அசைவம் உண்டும் அதை கண்டுபிடிக்காத அரசன்தான் அதிக தவறிழைத்தவன் ஆகிறான் என்றார் திருதராஷ்டிரன். புன்னகைத்த கண்ணன், திருதராஷ்டிரா, நீயும் ஓர் அரசனாக இருந்தும் நியாயம் தவறாது மன்னவன் செய்ததே தவறு என்று கூறினார். அத்தகைய நீதி பரிபாலம்தான் பீஷ்மர், துரோணர் போன்ற சான்றோர் சபையில் உன்னை அமர்த்தியது. நல்ல மனைவி, 100 குழந்தைகள் என நல்வாழ்க்கையை தந்தது. ஆனால் நான் சொன்ன கதை உன்னை பற்றிதான். சென்ற பிறவியிலே நீ உன் தவறால் 100 அன்னக்குஞ்சுகளை உணவாக சாப்பிட்டிருக்கிறாய். அந்த அன்னங்கள் அதன் தாயார் எத்தகைய துயரம் வேதனையும் அடைந்திருக்கும் என்பதை உன் 100 பிள்ளைகளை இழந்து நீ அறிந்து கொள்கிறாய். ஆனால் தினம் தினம் பார்த்தும் சைவ அசைவ உணவுகளுக்கிடையே வேறுபாடு தெரியவில்லை. அப்புறம் உனக்கு கண் எதற்கு? அதனாலேயே நீ குருடனானாய். தெய்வத்தின் சன்னிதானத்தில் ஒருபோதும் நீதி தவறாது. அவரவர் வினைக்கேற்பவே அவரவர் வாழ்வு அமையும் என்றார். நன்றி.